நம்ம அப்பாவுக்கு 12 வருஷமும் பிரச்சனை இல்லை, 18 பிரச்சனை இல்லை, 38 பிரச்சனை இல்லை, 40 பிரச்சனை இல்லை, 430 பிரச்சனை இல்லை. நீங்களும் பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. இந்த இரவு உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ண இரவு. அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. இப்போது வரைக்கும் இருந்த மாதிரி இனி நீங்க இருக்க போறது இல்லை. இந்த இரவு உங்களை எழுப்புகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்புது. அல்லேலூயாவா? காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ கர்த்தரை நோக்கி பாருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரை. கர்த்தரை. இப்ப கவனிங்க, 38 வருஷமா இவன் கூட நிறைய சகசப்பானிகள்லாம் அங்க இருந்தாங்க. எங்க? அந்த குளத்துல. அவங்க கூட பேசியிருப்பான், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனே சொல்றான். ஆண்டவர் வந்து கேட்கிறார் 6ஆம் வசனத்துல, நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது என்ன கேள்விங்க? தோத்திரம். 38 வருஷமா முடங்கி கிடக்கிறவனை பார்த்து உனக்கு சுகம் வேணுங்கிற விருப்பம் இருக்காப்பான்னு ஏசுநாதர் கேட்கிறாரு. ஏசுநாதர் கேட்டாருன்னா அர்த்தம் இல்லாம கேட்க மாட்டாரு. ஏன் அப்படி கேட்டிருப்பாரு? இவன் 38 வருஷமா முடியாம கிடந்தாலும் ஆளு சாகலைங்க, உசுரோட தான் இருந்திருக்கான். அப்ப 38 வருஷமும் அவனுக்கு சுவார் நெஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்போ அவன் மைண்ட்ல இப்படி ஒரு செட்டப் இருந்திருக்கலாம், ஒரு எண்ணம். என்ன எண்ணம் இருந்திருக்கலாம்? இத்தனை வருஷம் ஓடிருச்சு, நல்ல சுவாறு கிடச்சிச்சு, வர்றவன் போறவன்லாம் பரிதாபமா பொட்டலத்தை போட்டு போனா, தின்னுட்டே வண்டியை ஓட்டிட்டோம். இப்போ பொசுக்குன்னு நம்ம எந்திரிச்சு நடந்துட்டோம்னா ஒரு வேலை நமக்கு என்ன கொடுக்க மாட்டான், சோறு கொடுக்க மாட்டான். நம்ம தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், எங்கடா வேலை கிடைக்குன்னு தேடணும், ரொம்ப சிரமப்படணும். அதனால இப்படியே வண்டியை ஓட்டிடலாம்னு அவனுக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்டவனை எழுப்பி பிரயோஜனம்? சபையில் இப்படி சிலர் இருப்பாங்க, 1000 தான் பிரசங்கம் கேட்டாலும் நானே அல்லையே சொல்லுங்க. அப்போ நான் எழும்புவதாக இல்லை, எனக்கு அப்படி ஒரு எந்த ஐடியாவும் இல்லை. நான் வருவேனா, உட்காருவேனா, அதுவும் ஃபேனுக்கு நேராக உட்காருவேனா, தோத்துறோம். இல்லைன்னா ஏசியை மேலே விழுகிற மாதிரி உட்காருவேனா. நீங்கள் நல்ல பிரசங்கத்தை தொடங்குங்க, தோத்துறோம். அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும், தோத்துறோம். ஆமாம், அப்படியே தூங்குவேனா, முடிந்த உடனே போவேனா, அல்லையா சொல்லுங்க. அவ்வளோதான். வாய்ப்பில்லை ராஜா, எந்த மாற்றத்துக்கும் என் வாழ்க்கையில் வாய்ப்பில்லைன்னு சொல்றவங்களை எழுப்பி விட்டு புண்ணியம் இல்லைன்றேன் நான் சொல்லலை, ஏசுனார் சொல்றார். அல்லையா சொல்லுங்க. அப்போ do you have the desire? முதல்ல எழுமணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் எழும்ப முடியும். ஜெபிக்கணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் ஜெபிக்க முடியும். பிரகாசிக்கணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் பிரகாசிக்க முடியும். பைபிள் படிக்கணுங்கிற ஆசை வேணும்.